முக்தி தலங்களில் முதன்மை தலமாக போற்றப்படுவது திருவண்ணாமலை. சிவபெருமான் கோவில்களில் மேற்கு பார்த்தவாறு இருக்கும் லிங்கோத்பவர் உருவான தலம் இந்த திருவண்ணாமலை. பஞ்சபூத தலம், தேவார திருத்தலம், முக்தி அளிக்கும் தலம், காசிக்கு சரிசமமான தலங்களில் ஒன்று. இப்படி ஏராளமான பெருமைகள் திருவண்ணாமலைக்கு இருக்கின்றன. சிவனே இங்கே மலையாக இருப்பதால் கிரிவலம் வருவது தீராத பாவங்களை எல்லாம் போக்கும் என்பது ஐதீகம். ஒரு முறை கிரிவலம் சென்றாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி கிரிவலம் போகிறப்போ வழியில் இருக்கும் அஷ்டலிங்க வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு. ஒவ்வொரு லிங்கத்தை வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படுகின்றன. கிரிவலம் போகிறவங்க திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் இருந்து தான் கிரிவலத்தை தொடங்கணும். இந்த வீடியோவில் அஷ்டலிங்க வழிபாடுகள் குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் பார்க்கலாம். அஷ்டலிங்கங்கள் என்பது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் ஆகிய 8 லிங்கங்கள் தான் அஷ்டலிங்கங்கள் எனப்படுகின்றன. இவை கிரிவல பாதையில் மலையை சுற்றி அமைந்துள்ளன. கிரிவல பாதையில் முதலில் இருப்பது இந்திரலிங்கம். தேவர்களுக்கு எல்லாம் தலைவனான இந்திரன் தன்னுடைய தேவேந்திர பதவி நிலைத்திருக்க இந்த லிங்கத்தை அமைத்து வழிபாடு செய்ததால் இதற்கு இந்திரலிங்கம் என பெயர் வந்ததாக திருவண்ணாமலை புராணம் சொல்கிறது. தினமும் இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாக ஐதீகம். வேலையில் பிரச்சனை, வேலை கிடைக்காமல் இருப்பது, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்திரலிங்கத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். கிரிவல பாதையில் இரண்டாவதாக வருவது அக்னிலிங்கம். மற்ற 7 லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்க அக்னிலிங்கம் மட்டுமே இடதுபுறம் அமைந்திருக்கிறது. அக்னிலிங்கத்தின் அருகிலேயே அக்னி தீர்த்தமும் அமைந்துள்ளது. சந்திரனுக்கு ஜோதி வடிவில் அண்ணாமலையார் காட்சி அளித்த லிங்கமே அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கத்தை வழிபட்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும், பயம் நீங்கும், எதிரிகள் தொல்லை இருக்காது, மன சஞ்சலங்கள் எல்லாம் தீரும். கிரிவல பாதையில் மூன்றாவதாக அமைந்துள்ளது யமலிங்கம். யமனுக்கு அண்ணாமலையார் தாமரை மலரில் லிங்க வடிவில் தோன்றி காட்சியளித்த லிங்கமே யமலிங்கம். யமதூதர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்ட பின்னரே உயிரை எடுக்கச் செல்வதாக ஐதீகம். இந்த லிங்கத்தை வழிபட்டால் ஆயுள் விருத்தி ஏற்படும், யம பயம் விலகும், செல்வ வளம் பெருகும், பயணத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். சனி தீர்த்தம் அருகே அமைந்துள்ள லிங்கம் நிருதிலிங்கமாகும். அஷ்டதிக்கு பாலகர்களில் ஒருவனான நிருதிக்கு சிவபெருமான் நிருதீஸ்வரராக தோன்றி காட்சியளித்த லிங்கமே நிருதிலிங்கம். ஜென்ம சாபம் நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், நிலைத்த புகழ் கிடைக்கவும் நிருதிலிங்கத்தை வழிபட வேண்டும் என்கிறது திருவண்ணாமலை புராணம். வருண பகவானுக்கு சிவபெருமான் நீர் வடிவில் காட்சியளித்த தலமே வருணலிங்கமாகும். மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள வருணலிங்கத்தை வழிபட்டால் 7.5 சனி, அஷ்ட சனி, கண்ட சனி உள்ளிட்ட அத்தனை விதமான சனி தோஷங்களும் நீங்கும் என்கின்றன புராணங்கள். வருணலிங்கத்தை மனதார வழிபட்டால் நீரால் ஏற்படக்கூடிய நோய்கள், தீராத நோய்கள் எல்லாம் நீங்கி ஆரோக்கிய வாழ்வை அருளும். வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது வாயுலிங்கம். பஞ்ச கிருத்திகா என்ற தேவலோக மலரின் நறுமணமாக வாயு பகவானுக்கு சிவபெருமான் காட்சி அளித்த லிங்கமே வாயுலிங்கமாகும். ஆஸ்துமா, காசநோய் உள்ளிட்ட கொடும் நோய்களும், சுவாச பிரச்சனைகளும், இதய நோய்களும், கண் திருஷ்டியும் வாயுலிங்கத்தை வழிபட்டால் வாயு வேகத்தில் நம்மிடமிருந்து போய்விடுகின்றன. வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது குபேரலிங்கம். இந்த இடத்தில் இருந்துதான் அண்ணாமலையாரை வணங்கி தான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் குபேரன் திரும்ப பெற்றதாக திருவண்ணாமலை புராணம் சொல்கிறது. வறுமை நீங்கவும், செல்வம் நிலைக்கவும், பொருள் சேரவும் குபேரலிங்க வழிபாடு அற்புதமான வழிபாடு. கிரிவல பாதையில் கடைசியாக வடகிழக்கு திசையில் அமைந்துள்ள லிங்கம் ஈசான்ய லிங்கமாகும். நந்தீஸ்வரர் சிவபெருமானை வணங்கி தரிசனம் பெற்ற லிங்கம் இதுவாகும். சிவபெருமான் ஒருவனே நிலையானவன். பேரின்பம் என்பதே சிவபெருமான் வழிபாடுதான். சிற்றின்பங்கள் நிலையற்றவை. சிவபெருமான் வழிபாடான பேரின்ப வழிபாடு நிலையானது என்பதை உணர்த்தும் தத்துவமே ஈசான்ய லிங்க வழிபாடாகும். ஈசான்ய லிங்கத்தை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். ஈசான்ய லிங்கத்தை வழிபட்டு அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்பு கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். கிரிவலம் செல்லும் போது மறந்தும் கூட வலதுபுறம் நடக்கக்கூடாது, இடதுபுறம் மட்டுமே நடந்து செல்ல வேண்டும். வலதுபுறத்தில் சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுவார்கள் என்கிறது திருவண்ணாமலை புராணம். அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் நாம் இடதுபுறத்தில் மட்டுமே வலம் வர வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமான சிந்தையில் நிறுத்தி அஷ்டலிங்கங்களை மனதார வழிபட்டால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறி வாழ்வில் செல்வ வளம் பெருகி இறைவனின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும்.